நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 25 பேரை கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை. 4 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருவதாக மீனவ கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்று இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 4 விசைப்படகும் அதில் இருந்த 25 மீனவர்களை கைது செய்து விசாரணைக்காக காங்கிரசின் கடற்படை முகாமத்துக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளனர். தொடர்ச்சியாக தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டிலிருந்து கைது செய்யப்படுவதும் அவருடைய உடைமையை சேதப்படுத்துவது, மீனவர்களை தாக்குவது உள்ளிட்ட தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இதற்கு மத்திய மாநில அரசுக்கு உரிய தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும் நீண்ட காலமாக மீனவர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பாம்பன் பகுதியை சேர்ந்தவர் என முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் இந்த ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியில் உள்ள மீனவர்கள் மட்டும் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுக்கு இருநாட்டு அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.